3 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்குறேன். அது முக்கியமான விஷயம். மதுரையை சேர்ந்தவங்க ரெஸ்க்யூக்கு கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல சில நேரத்தில். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியப்படுத்தணுமே. ஏன்னா சப்போஸ் இப்போ 10 பிள்ளைங்க இருக்கும்போது என்னுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டைம் இருந்துச்சு. இப்போ எனக்கு டைம் இல்லைங்க. அது நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும்போது என்னால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அது போக ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நம்ம கவனம் ஃபுல்லாக அவங்களை காப்பாற்ற நம்ம வந்திருக்கோம். ஸோ இருக்கிறவங்களை காப்பாற்றணுங்கிற மைண்ட் செட் போயிடுது. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா மற்ற சென்டர்ஸ் நம்பருமே இருக்குங்க. ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து இதாங்க என்னோடது. ஓப்பன் பண்ணிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் தமிழ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது போக இயற்கையோடு சேர்ந்து நம்ம எல்லா உயிரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மனுஷ இனத்தை மட்டுமே மேலாகும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முரண்பாடான விஷயம். எப்படின்னா அதுதான் போவோம். இது கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ சென்டர்ஸ் இன் மதுரைன்னு போட்டு இந்த கிவா ஃபவுண்டேஷன் வரைக்கும் இடம் வச்சுருக்கவங்க, இடம் வச்சுட்டு பிள்ளைங்களை பாதுகாக்கிறவங்க. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது சப்போஸ் இவங்க யாருமே எடுக்கலை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மூலிமா நீங்களே வந்து மருத்துவமனையில் காமிச்சு இந்த நாயை தூக்குறதுக்குரிய வண்டிகள் கம்மிங்க. ஸோ அதற்கு வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஒரு 5 பேர் இங்கே சென்டர் வச்சுருக்காங்க மதுரையில். அது நானும் சேர்த்து 5வது ஆள். அது போக ஒரு 4 பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கு தெரிஞ்சது. இது போக நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க நம்பர் இருந்தாலுமே நம்ம மென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி நான் எடுக்காட்டினா இவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று சொல்லிடுறேன், இவங்க எல்லாருமே எல்லா என்ஜிஓஸுமே அவங்களால முடிஞ்சால் பண்ணுவாங்க. இல்லை பண்ணியே ஆகணும், இது அவங்க வேலை அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ நானே உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்குனா ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். எடுக்க முடியுமாங்க கொஞ்சம் பாருங்கள், இல்லைங்க என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடியாது தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது. அப்படி ப்ரெஷர் பண்ணி தான் இப்போ 100 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அந்த எமோஷனல்லேருந்து எப்போ வெளியே வரோமோ அப்போ தான் நிறையா உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்காக தான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இன்னொரு விஷயம், என்கிட்டே ஒரு அம்மா வந்து கிவா ஃபவுண்டேஷன் தம்பி வந்து பயங்கரமாக பணம் வாங்குவார் அப்படின்னு. நான் இப்போ வரைக்கும் ரெஸ்க்யூக்கு மக்கள்கிட்ட இங்கே டைரெக்டாக போகிறேன்னா கிவா ஃபவுண்டேஷன் பணம் வாங்காது. ஏன் வாங்காது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே இருப்பாங்க. எக்கனாமிக்காக காசு கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதவங்க இருப்பாங்க. பட் எனக்கு வந்து இந்த பிள்ளைங்க அதிகமாக இருக்கிற இடம் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நிறைய பேர் இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களால எப்பயுமே பணம் கேட்க முடியாது. ஸோ நான் ரெஸ்க்யூ பண்ணுறேன், கடைசியாக பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பணம் கேட்க மாட்டேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் நம்பரை, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்பர் கொடுத்துருவேன். இல்லை நான் பண்ணி தரணும் அப்படின்னா டைம் ஆகுங்க. உடனேலாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் மக்கள் அவங்கள்ட்ட காசு கேட்கணும். அந்த காசு வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி ஒவ்வொருத்தருக்காக பண்ணி தரணும். உங்கள் வசத்துக்கு நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துட்டேன். ஏன் நான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் போய் நல்லது பண்ணால் நமக்கு நல்லது தானேங்க. நான் தான் பண்ணணும்னு கிடையாதுல்ல. ஓகேங்க, ரொம்ப நன்றி.